வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற வந்து ரவா கொப்பரிச்சி. இந்த ரவா கொப்பரிச்சி வந்து எங்களோட மம்மியோட ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். ஒரு கப் 200 கிராம் வெள்ளை பச்சை அரிசி. இதை வந்து நான் 2 மணித்தியாலம் நனைய வச்சு பின் அதை நனைஞ்ச பிறகு வடித்து காய வச்சு நான் இப்போ வந்து இதை அரைக்க போகிறேன். சின்ன கிரைண்டரில் போட்டு இதை நல்லா மாவை வந்து பட்டா வந்து அரைச்செடுக்க போகிறேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். பட்டா அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அரிசி எல்லாம் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இது சின்ன கண்ணில் அரிதட்டில் தான் வந்து அரைக்க போகிறேன். சின்ன கண் அரிதட்டு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு இதுலேருந்து கட்டை வந்தேன்னு சொன்னால் அந்த கட்டையை எடுத்து அரைச்சிட்டு திருப்பி அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் வந்து நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அரைச்சிட்டேன். வந்த குருணியையும் போட்டு 2 தரம் போட்டு அரைச்சி அவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஒரு கொஞ்சம் தான் மிஞ்சினது. 35 கிராம் ரவை இருக்குது. 1/4 கப் ரவை. இந்த ரவை வந்து நார்மலி வந்து கொப்பரிச்சிக்கு வந்து குருணி பிடைச்சி தான் எடுக்கிறனாங்க. இந்த குருணிக்கு பதிலாக நான் இந்த ரவையை போடுறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நார்மலி வந்து கப்பி காய்ச்சி தான் செய்கிறது. ஆனால் இது நான் கப்பி காய்ச்சாமல் செய்ய போகிறேன். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு 1/4 கப் தண்ணி இருக்குது. ஆனால் நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க போகிறேன். அளவு தண்ணி விட்டு ஒரு பதத்துக்கு குழைச்செடுக்கணும். ஓகே, இதை வந்து இப்போ நான் நல்லபடியாக குழைச்சி எடுத்துட்டேன். இப்படி தான் குழைச்சி எடுக்கணும். இந்த நல்லா குழைச்சிட்டேன். 8 மணித்தியாலும் இதை புளிக்க வைக்கணும். இதை புளிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். கொப்பரிச்சி மாவு வந்து இப்போ புளிச்சிட்டுது. எனக்கு வந்து 8-9 மணி மடக்கையில் ஆக்சுவலி வந்து எனக்கு என்னென்ன இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரிங் டைம். ஸோ ஆகலும் வெக்கேண்ட் இல்லை. ஸோ அதால் வந்து இதை புளிக்க வந்து 12 மணித்தியாலம் எடுத்தது. இப்போ ஸ்ரீலங்கா ஏஷியன் கண்ட்ரி என்றால் 8-9 மணித்தியாலம் காணும்படியாக புளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து 12.5 ஹவர்ஸுக்கு பிறகு இந்த கொப்பரிச்சி மாவு புளிச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பெரிய ஒரு பவுலில் போட போகிறேன். இது வந்து நான் ஒரு பெரிய ஒரு பவுலில் போட்டிருக்கிறேன். 50 கிராம் சீனியை வந்து கிரைண்டரில் போட்டு பவுடரை அரைச்சிருக்கிறேன் என்று சொன்னால் இதை வந்து மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கரையும். இப்போ இதையும் போடுங்க. சாதிக்காய் இருக்குது, நட்மெக். இந்த நட்மெக்கை வந்து கொஞ்சம் நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணி போடுவோம். ஒரு லெஸ் தென் ஒரு 1/8 டீஸ்பூனை விட குறைய போட்டிங்கன்னா காணும். ஓகே, நான் ஒரு கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு போடுங்க. ஒரு முட்டை வந்து அடித்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் 2 முட்டை போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் போடுற வந்து ஒரு முட்டை. தேவையான அளவு உப்பு போடுங்க. ஆனால் கொஞ்சம் தான் வந்து இதை வந்து நான் கையால் வந்து குழைக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 1 கப் தேங்காய் பால் வந்து புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் இதை கரைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இது தோசைக்கு எடுக்கிற அந்த கன்சிஸ்டன்சி தான் எடுக்கணும். சீனியும் போட்டபடியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் விட போகிறேன். ஸோ நான் விட்ட வந்து கட்டிப்பால், நல்ல திக்கான பால் தான் நான் கரைச்செடுத்தினான். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் இதுக்குள்ள வந்து தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலி காணும். பால் விட்டிங்கன்னு சொன்னால் தண்ணியாக போயிடும். குழைச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை உங்களுக்கு காட்டுறேன். இந்த அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பூசணும். நான் வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிற கொப்பரிச்சி, ரவா கொப்பரிச்சியை மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம்.
அதில் மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இதை அவிய விடுவோம். அதில் 3 அல்ல 4 நிமிஷமாக வெந்தோன்று இருக்குது. இப்போ இதை வந்து மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். மெட்ட பக்கம் திருப்பிட்டு 1 நிமிஷம் விட்டிங்கன்னு சொன்னால் தாராளமாக காணும். இது டன். இப்போ இது நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரவை கொப்பிரிச்சி. நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அளவான ஸ்வீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவை கொப்பிரிச்சிலாம் செய்து முடிஞ்சுது. எப்படி இருந்துச்சு? வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் டிஸ்லைக் பண்ணுங்கள். என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.